ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் வாக்கிங் நடந்துக்கிறேன். நம்ம வீக்கா பேசுனது பழையபடி பார்த்த போல் இருந்தது. நம்ம வீக்காவுக்கு வர கோவமும் சரி, காவேரி சொல்கிறா எங்கள் அப்பாவை நியாயப்படுத்தி பேசும்போது தான் உங்கள் மேலே அதிகமாக டவுட்டு வருதுன்னு சொல்லிட்டு, அம்மாடி என் மேலே டவுட்டா? எனக்கு எப்போவுமே ஒரே காவேரி தான், அதுவும் நீ தான் சொல்கிற அந்த இடத்துல விஜய் ரொம்ப அழகாக இருந்தது. என்னடி இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கிள்ளி பேசும்போதும் சரி, கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு மோஸ்ட் வீக்கிங் வரும், அதுபோல் தான் உனக்கும் வருதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு வரவே இல்லைங்கன்னு சொல்லிட்டு கூட மேலே கூட வச்சு சாங் பாடிக்கின்னு போகிறா. அந்த இடத்துல ரொம்ப அழகாக இருந்தது. அதிர்ச்சியோட வெட்கியே தூரமாக நின்று நம்ம விஜய் எவ்வளோ மோஷன்ஸில் திட்டிட்டு என்னை இல்லைன்னு சொல்கிறாளே, இது நியாயமான்னு சொல்லிட்டு கூட வர்றது தான் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடத்துல சாரதாம்மா காப்பி போட வந்தவங்கள திட்டி அனுப்பிட்டுமேன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் காப்பி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாட்டி போயிட்டு அந்த முத்துமலர் குடும்பத்தோடு பேசிக்கின்னு இருக்காங்க. என்னை அத்தைன்னு கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் அவங்களும் மருமக தானே, ஏன்னா புள்ள பண்ண தவறுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க. இதை சாரதாம்மா இந்த இடத்துல காப்பி எடுத்து அந்த 3 பேருக்கும் உங்கள் 3 பேருக்கு காப்பியை தந்திருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. இதுதான் மனிதாபிமானம்னு சொல்லலாம். ஏன்னா காப்பி போட வந்தவங்களை திருப்பி அனுப்புறதுனால அந்த அம்மாவே காப்பி போட்டு எடுத்துன்னு வந்து தராங்க. இந்த இடத்துலையும் ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே தாத்தா பாட்டி ராதாம்மா எல்லாருமே காவேரி குழந்தைய தொட்டு பார்க்குறதும் சரி, அந்த இடத்துல காவேரியை திட்டும்போது அதிர்ச்சியாக எல்லாரோட கோவத்தையும் திருப்பிட்டா. பாப்பா எட்டி ஒதுக்கிது, கேளுங்க எங்கள் அம்மாவை ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு பாப்பா கோவப்பட்டுன்னு ஒவ்வொருத்தவங்களா தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. உண்மையிலே இது எதிர்பார்த்தோம் நம்ம. அந்த குடும்பம் இவ்வளோ பாப்பாவோட சந்தோஷம் இப்போ எதிர்பார்க்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, இந்த பாப்பா நீ வெளியே வர்றதுக்காக தான் இந்த பாட்டி உயிரையே கையில் பிடிச்சிக்கின்னு இருக்கிறேன், நான் உன் அப்பாவோட பாட்டின்னு சொல்லும் போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.